சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரம். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த நேரத்துல அழைக்கப்பட்டவர் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த சிலராகிய நாம இங்க கூடி வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியங்கள் செய்ய வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்னும் சத்தத்தை உயர்த்தி நல்லா கரத்தை தட்டி ஹல்லேலூயா. நம்ம ஆளுகை அவர் நம்மை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்குள்ள வரும்போதே தேவனுடைய பிரசனம் நம்ம அப்படியே நிறைந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நான் பலியாய் தந்து விட்டேன். எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே,
உள்ளான மனிதனை நீ நாளுக்கு நாள் ஆண்டவரே உமது வல்லமையால பலப்படுத்த ஆண்டவரே. இந்த உள்ளான இந்த மனிதன் ஆண்டவரே அப்பா, இந்த மனுஷனை பழைய மனுஷனை நாங்கள் கலைத்து போட்ட ஆண்டவரே புதிய மனுஷனாய் எங்களை மாற்றும்படியாக இந்த நாளில் எங்களை உடையுங்க ஆண்டவர். எங்களை புதிய மனுஷனாக புது இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவர். ஒரு நிலைவரமான ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லாம் ஒடுங்கின ஆவி உமக்கு பிரிய இல்லாத காரியங்கள் எங்களை விட்டு அகற்றி போடுங்க என்று சொல்லி இந்த வேலையில் எல்லாரும் ஆண்டவரே உள்ளான மனிதனையே வல்லமையாய் பலப்படுத்தோ. உள்ளான மனிதனையே வல்லமையாய் பலப்படுத்தோ. பரிசுத்தம் பண்ணி கொண்டா கர்த்தர் நாளைக்கு நம்ம மடியில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே நீங்க தான் எங்களை புதிதாக்குற ஒரு பரிசுத்தர் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க புதிதாக்குங்க ஆண்டவரே. இன்னும் நாங்க ஜெபிக்க வந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஜெப வேளையில ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற காரியம் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே. நீ விரும்பாத யாவற்றை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லி எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆராதிக்கிற வேலையில் எல்லாம் அவர் பிரியில்லாத காரியம் ஒன்றை நம்முடைய சரீரத்திலும் நமக்குள்ள காணப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் இடைத்தெறியபடியாக எல்லா வாய்களை திறந்து ஹல்லேலூயா. புதிதாக்க பரிசுத்த நீங்க தான்ப்பா. இன்னைக்கு நீங்க எங்களை புதிதாக்குங்க ஆண்டவரே. நீங்க புதிதாக்கிட்டா போதும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நாங்கள் உங்களை பார்க்கக்கூடிய பரிசுத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நீ உண்மை காணக்கூடிய ஆண்டவரே. அப்பா அந்த பண கண்களை எனக்கு திறந்தருளும் ஆண்டவரே. நீ விரும்புகிறபடி நான் ஜீவிக்க கிருபை செய்ய என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விஷயம் ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரபலா துரபலா ஷதரன மக்கரபலா ஓ ரிமன மக்கரபலா வதிரபலா மக்கரபலா ஓ திக்கதுரன சத்திகரியாதரன மக்கரபலா கரபலா ரிமன மக்கரபலா ஷரன மக்கரபலா மக்கரபலா. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் மோசே அழைக்கும் போது அந்த முட்செடி எரிகிற போது மோசே பார்த்து சொன்னா உன் காலில் இருக்கிற பாதரட்சி நீ கழற்றி போடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில அக்கினி ஜுவாலையா எரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த இரவு வேளையில பரிசுத்த ஆவியான நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஓ ரபலா சந்தரன மாக்கரம் நமக்குள்ள காணப்படுகிற நம்ம கற்ற வேண்டிய காரியங்களை இப்போது நம்ம கல்வி போடும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேச அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆராதனை மூலியமாய் பேசுவார். அவர் வார்த்தை மூலியமாய் பேசுவார். நாம் ஜெபிக்கிற ஜெப மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அன்பு தேவ பிள்ளையே எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே அப்பா உன் பிரிய இல்லாத அத்தனை காரியத்தை நான் கழட்டி போடுகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபலா சந்தரன ரமணம் புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்த
உங்களுடைய கரத்தை நாங்கள் ஆளுகை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இல்லப்பா, நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அவர் ஆராதனைக்கு காலையிலும் மாலையிலும் நம்ம அவரை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் எவ்வேளையிலும் நம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி எல்லா கரங்களையும் தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் எப்படி இருக்கணும்? சிரிச்சு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். விரோதமாக இன்று காண்கிற எகிப்தியனை
சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ண போறேன். அவர் சொன்ன, நீ சும்மா இரு, என் பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கிற உனக்காக என் அருள்நாதர் இயேசு யுத்தம் பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா! இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம்! என் இயேசுவுக்காக ஜீவிப்பது எனக்கு ஆனந்தம். ஹல்லேலூயா! அவருக்காக நீ ஜீவிக்கிற. ஹல்லேலூயா! இன்னைக்கு இதுதாங்க ஆனந்தம். எத்தனை கோடி கோடி ரூபாய் நம்ம கையில வந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் தராது. அந்த பணம் இருக்கிற வரை தான் நமக்கு சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அவரை தேடி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். சீரகத்தை ஜனம் பாக்கியம். நீங்க பாக்கியம் உள்ளவர், நீ பாக்கியவதிகள். எத்தனை ஆத்மா அழிந்து போகிறது, எத்தனை ஆத்மா நித்திரையில படித்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் நித்திரை விட்டு எழுந்து வா, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா! 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 எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஜெபிக்க ஜெபிக்க மலைகள் அசைந்து போகும். நாம துதிக்க துதிக்க சத்துரு போட்டு நின்று விடும். எப்படிப்பட்ட பெரிய பர்வதமானாலும், ஓ ஹல்லேலூயா, எல்லாம் மறைந்து போகும்போது, எல்லாம் உடைந்து போகும்போது, என்று நான் சொல்றாரு, செல்வாங்களுக்கு முன்பா எல்லாம் சமபூமியாய் மாறும். நமக்கு முன்னால ஒன்றுமே எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா! நமக்குள்ள இருக்கிறது அவருடைய ஆவி. ஹல்லேலூயா! சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது அவருடைய ஆவி. சொல்லுவா, பவர் ஆவி எனக்குள்ள, இந்த பய ஆவி அடங்குவது. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள அவர் ஆவி இருக்குதுங்க. எந்த மரண ஆவியோ எந்த பய ஆவியோ எதுவுமே எங்களை அணுக முடியாது. ஹல்லேலூயா! ஏன்னா என் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. நாங்க அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். எந்த மனுஷனுடைய கண்ட்ரோல் இல்லை, எந்த பெரிய அரசியல்வாதி அதிகாரியுடைய கண்ட்ரோல் இல்லை. நம்ம இருக்கிறது அவருடைய கண்ட்ரோல். ஹல்லேலூயா! அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோம். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா! எல்லாம் பொல்லாத சாத்தான ஓட போகுது. ஹல்லேலூயா! எனக்கு என்ன இல்லை, பய ஆவியே இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல போய் கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு பய ஆவி இல்லைங்க, அவர் ஆவி எனக்குள்ள. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க, கையை குலுக்கி சொல்லுங்க. கசப்பு, வைராக்கியம், பகை எல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா! அதுக்குதான் கையை பிடிக்க சொல்றோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லா கசப்பு, வைராக்கியம், பகை எல்லாம் போயிடுச்சு. எனக்குள்ள அவர் ஆவி இருக்குது. சொல்லுங்க, ஹல்லேலூயா! எனக்குள்ள யார் ஆவி இருக்குது? அவர் ஆவி இருக்குது. வேற ஆவி இருந்தா என்ன இருக்கும் உனக்குள்ள? இப்போ கசப்பு இருக்கும். வேற ஆவி இருந்தா உனக்குள்ள என்ன இருக்கும்? பகை இருக்கும், விரோதம் இருக்கும். அது அவர் ஆவி இருந்தா, அவர் அன்பா இருக்கிறது போல நாம் அன்பா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, ஒருவர் நாம் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தெய்வம் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை பிரதிபலிக்கதான் கர்த்தர் அவரே நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் பாடுமா, கரங்களை தட்டி. பவராவி எனக்குள்ள, அந்த பயாவி அணுகுவதில்ல. சொல்லுங்க, பவராவி எனக்குள்ள, அந்த பயாவி அணுகுவதில்ல. அன்பினாவி எனக்குள்ள, நான் அனுப்பிவிட்டே கசப்புகள். அன்பினாவி எனக்குள்ள, நான் அனுப்பிவிட்டே கசப்புகள். ஆவியானவர் என்று வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரதியே. வல்லமையின் ஆவியானவர், கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி, கண்ணை கட்டி ஆவியானவரை நோக்கி பாருங்கள். ஒரு சொல்லாத விரதியே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார்.
Jesus. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். எல்லா சாத்தான இப்போது விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை வேளையில விரட்டி அடிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தேவன் எல்லாவற்றையும் விரட்டி விட்டார். ஹல்லேலூயா. நீ தேடி பார்த்தேன்னா ஒண்ணு கூட இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா இருந்த இந்த காமண்ட எல்லை கூட கிரியை செய்ய அதிகாரம் எல்லாம் மூணு உனக்கு எந்த எங்க இருந்தாலும் தேவன் வாங்கினேன். ஓ கத்தர் தூரன் அனுப்பி ஹல்லேலூயா. வசூல நான் முன்னே போய் போனலாமே செவையா அவர் செவையாக்கி கொண்டிருந்தார். உன் மனிதனை செவையாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார். சாத்தான் என்ன பண்றானா? அஸ்திபாரம் நடந்து நிற்கும். ஹல்லேலூயா. அவனுடைய அஸ்திபாரம்னா இப்ப நடக்க உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இனி அவனுக்கு என்ன இல்லை. அந்த அஸ்திபாரம் அவன் மீண்டும் மீண்டும் அவங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. நான் ஏன் சொன்னா கண்மலை ஆகிய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய அஸ்திபாரம் அசைது எல்லாரும் புத்தி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். இன்னைக்கு யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில யுத்தம் பண்ண போகிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அவர்களுக்கு என்ன இல்லை. அவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? நாங்க அங்கேயே இருந்திருப்போம், எங்களை சாகடிக்கையா கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தண்ணி கூட இல்லைன்னு கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் முறுமுறுப்பெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது போல நம்ம எவ்வளவு முறுமுறுத்து இருக்கிறோம். ஆனா நமக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை உன் கண் காணவும் இல்லை, உன் காதால கேட்டது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறார். நீ துதிக்க துதிக்க சத்துரு விழ போது அத்தனை ஆசீர்வாதத்தை நீ சுகந்தரிக்க போகுது. ஹல்லேலூயா. அத்தனையும் கையில கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி சென்று ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்க வந்துட்டோம். உம்மை விட்டா எனக்கு வேற கதியே இல்லை ஆண்டவர். உம்மை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவர். அப்பா, நீங்க தான் என் தகப்பா ஆண்டவர்.
என்னை பெற்றவர்களை கைவிட்டிருக்கலாம், என் கூட பிறந்தவர்களை கைவிட்டிருக்கலாம், என் உற்றார் உறவினர் எல்லாரும் எங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா நீ கைவிடாத ஒரு தெய்வம், என்னை விட்டு விடாத ஒரு தெய்வம், என்னை ஒருபோதும் விட்டு விடாத தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமே பாடி துதிக்கும்படியாக தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. மட்டும் உதவின எபினேசர் நீங்க தான்ப்பா. எப்போது எங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறவன் நீங்க தான் ஆண்டவரே. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாமளோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஜெபத்தில் இந்த வேளையிலே கர்த்தர் அத்தனை பிள்ளைகள் மேல உமது பிரசன்னம் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதி நேரங்களை நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.